இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை, இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 7. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் தனது சகோதரர்களுடைய பொறாமையால் மிகவும் துன்பப்பட்ட யோசேப்பு பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் அவரை ஒரு குழியில் இருந்து பின்பு எகிப்துக்கு அடிமையாக விற்றனர். அவரது எதிர்காலம் நிச்சயமற்றதாக மாறியது. என்றாலும் கர்த்தர் சூழ்நிலையை யோசேப்புக்கு சாதகமாக மாற்றினார். யோசேப்பின் சொப்பனங்களை விளக்கும் வரம் எகிப்தின் அதிபதியான பார்வோனின் கவனத்தை ஈர்த்தது. யோசேப்பின் ஞானமும் தலைமைத்துவமும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி என்ற பதவியை பெற்றுத் தந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான பஞ்சத்தின் போது யோசேப்பின் சகோதரர்கள் உணவை தேடி எகிப்துக்கு வந்தனர். அவர்கள் உணவுக்காக யோசேப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டாலும் அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. கடந்த காலத்தில் அவர்கள் செய்த துரோகத்திற்கு பழி வாங்குவதற்கு பதிலாக யோசேப்பு இரக்கத்தை காட்டினார். அவர் தனது குடும்பத்திற்கு உணவு வழங்கி அவர் யார் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் மகிழ்ச்சியின் கண்ணீருடன் தனது சகோதரர்களை கட்டிப்பிடித்த போது அவர்களை மன்னித்தார். சிந்திக்க, நீங்கள் எப்பொழுதாவது மற்றவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்த சூழ்நிலையையோ அல்லது உங்களை தவறாக நடத்தின சூழ்நிலையையோ சந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? நீங்கள் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டின போது அல்லது நீங்கள் இரக்கம் பெற்றபோது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சிந்தியுங்கள். இந்த இரக்க செயல் உங்கள் உறவிலும் உங்கள் சொந்த நல்வாழ்விலும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது? இந்த கதை இரக்கம் மற்றும் மன்னிப்பின் மறுரூபாக்குதலையும் சமரசத்தினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியையும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக இயேசு நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என்னை சுற்றியுள்ள மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட எனக்கு உதவி செய்யும். ஆமேன்.